ஹாய். ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்க்குறீங்களா? மிளகாய்ங்க பழுத்து போச்சு. ஆனாலும் அதோட குணம் காரம் இனிக்காது இல்லைங்களா? பழுத்தா மட்டும் மிளகாய் இனிக்கவா போகுது? இனிக்காது. அந்த மாதிரி தான் சில உறவுகள். நீங்கள் என்ன தான் தேடி தேடி போய் பாசத்தை காட்டினீங்கனாலும் அவங்க உங்கள் தேவை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டே இருப்பாங்க. நெருங்கின உறவுகளே அப்படி தான். ரத்த சொந்தங்களே நம்மளால் ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், 1000 ஃபோன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுற? இப்படி இருக்கேன். என்ன பண்ணுற? இப்படி இருக்கேன். எப்போ ஊருக்கு வர? கரெக்டு தாங்க. ஆனால் நம்மளால் அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரத்த சொந்த வந்தமே அவங்க யாரோ நம்ம யாரோ. நம்மளாக ஃபோன் பண்ணால் கூட கொஞ்சம் வேலையாக இருக்கேன், இரு அப்புறம் கூப்பிட்றேன் அப்படிவாங்க. உண்மை தானுங்க. என்ன தான் நம்ம பாசத்தை காட்டினாலும் அவங்களுக்கு நம்ம அந்த தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம. இது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் அனுபவப்பட்டுட்டேன். அனுபவத்தில் சொல்கிறேங்க. எல்லா உறவுகளும் வேஷம் போடுறவங்க மட்டும்தான். ரத்த சொந்த பந்தம் எல்லாருமே நம்மக்கிட்ட அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா 100 ஃபோன் வரும். நம்மளால் அவங்களுக்கு எந்த காரியமும் இல்லை, இவங்க நமக்கு யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபோன் வராது, மெசேஜ் வராது, பார்த்தா கூட அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரி இருக்கட்டுமே. பணம் இருந்தால் தாங்க இந்த காலத்தில் மதிப்பாங்க. பணம் இருந்தால் அடடே நீங்களா வாங்க வாங்க அப்படிம்பாங்க. பணம் இல்லாமல் ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட நீங்களா வாங்க வாங்க, ஏன் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்லங்க அப்படிம்பாங்க. இதுதாங்க இந்த காலத்தில் நடக்குதுங்க. என்ன பண்ணுறது? உண்மைனா லைக் பண்ணுங்கள்.